மகாராஷ்டிர மாநிலத்தின் மும்பை, தானே உள்ளிட்ட 27 நகரங்களில் மீண்டும் இரவு நேர ஊரடங்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், தற்பொழுது ஜனவரி 5ஆம் தேதி வரை குறிப்பிட்ட மாநிலங்களில் ஊரடங்கானது அமல்படுத்தப்படுகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. பிரிட்டனில் புதிய வகை அந்த பெருந்தொற்று வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்தியாவிலும் அந்த பாதிப்பு அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மிக அதிக அந்த பெருந்தொற்று வைரஸ் பாதிப்பு இருந்த மகாராஷ்டிராவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன்படிதான் மும்பை மற்றும் தானே, கல்யாண் மற்றும் விராரநாலபுரா, உல்சாபூர், நாக்பூர், நாசிக், புனே, நவி மும்பை உள்ளிட்ட 27 நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு நாளை முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை அமல்படுத்தப்படுகிறது. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை இரவு 11 மணியிலிருந்து காலை 5 மணி வரை இந்தியாவில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு மகாராஷ்டிரா மாநிலத்தின் 27 நகரங்களில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த பெருந்தொற்று வைரஸானது புதிய பரிணாம வளர்ச்சி அடைந்து இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மீண்டும் பரவி வருவதும் அதன் பரவல் வேகம் ஏற்கனவே உள்ள பெருந்தொற்று வைரஸை விட மிக வேகமாக பரவி வருவதால் ஒட்டுமொத்தமும் உலகம் முழுவதும் மீண்டும் அந்த பெருந்தொற்று வைரஸ் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சத்தின் எதிரொலியாக இன்று காலையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான விமான சேவையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 31ஆம் தேதி வரை, இந்த மாதம் 31ஆம் தேதி வரை. இந்த சூழ்நிலையில் தான் மகாராஷ்டிரம் இந்தியாவில் மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொழில் ரீதியாக மிகவும் முக்கிய மாநிலமாக வழங்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை, தானே, நாக்பூர் மற்றும் நாசிக், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மக்கள் நெருக்கடி அதிகமாக உள்ள இடங்களில் இந்த பெருந்தொற்று வைரஸால் மீண்டும் அந்த புதிய வகை வைரஸினால் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது அந்த இரவு நேர ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவு நேர ஊரடங்கு நாளையிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி வரை அந்த இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தற்பொழுது மகாராஷ்டிரா மாநில அரசு அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் பெருந்தொற்று வைரஸின் பாதிப்பு புதிய பரிணாம வடையில் புது ரக வைரஸால் மீண்டும் அதிகரித்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி, கண்ணன்.